எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன லாக் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு ஈவினிங் ரொட்டீன். ஸோ என்னுடைய டின்னர் ப்ரிப்ரேஷன் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு சூப்பரான வெஜ் குழம்பு வைக்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா காய் குழம்பு. என்ன காயாக இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளங்காய். நம்ம வந்துட்டு இன்னைக்கு இந்த பொள்ளங்காய் குழம்பு தான் வைக்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி எப்படி நம்மளுடைய டின்னர் ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்க போகுது, ஸோ நம்மளுடைய ஈவினிங் லாக் இன்றைக்கி எப்படி போகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம இப்போது பொள்ளங்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான காயெல்லாம் நறுக்கியாச்சு. எப்பயுமே குழம்புக்கு பொள்ளங்காயை வந்து இந்த மாதிரி இந்த சைஸில் நறுக்கி போட்டால் தான் நல்லாயிருக்கும். ரொம்பவே பொடுசாக அரிஞ்சு போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இந்த ஷேப்பில் அரிஞ்சு போட்டால் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் விதைகள் கிடச்சிருக்கு பாருங்கள். ஒரு காய் வந்து கொஞ்சம் முத்தி இருந்துச்சு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் விதைகள் கிடச்சிருக்கு. நம்ம வந்து இதை பிளான்ட் பண்ணலாம். ஓகேங்களா? பிளான் பண்ணி அறுவடை பண்ணிட வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ அப்புறம் நமக்கு குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு எல்லாமே தட்டி எடுத்து வச்சுருக்கோம். பருப்பு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சாச்சு. பாருங்கள், விசில் அடங்கலை, இன்னும் சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? பார்த்தீங்களா? ஸோ பருப்பு வேக வச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்களை வறுத்து அரைச்சிட வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதில் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு 5லேருந்து 6 வரமிளகாயை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம மற்ற பொருட்களை சேர்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா அது நல்லா வந்து ரோஸ்ட் ஆயிரும். எல்லா பக்கமும் நல்லா வறுபட்டு வரும். இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் தான் சேர்க்கணும் சோம்பு, அதிகமாக சேர்த்துற வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் நம்ம இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக குருமிளகு சேர்த்துக்கலாம். இதுவும் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. எல்லாமே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி சேர்க்க போகிறோம். அதாவது வரமல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா அதையும் வறுத்துக்கலாம். ரொம்ப கருக்கிற வேண்டாம், லேசாக மணம் வர வரைக்கும் வறுத்தா போதும். அதோட ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வறுத்தா போதும். பாருங்கள், மல்லி இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். ஸோ இப்போ நம்ம இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, பாருங்கள், கொஞ்சோண்டு சேர்த்தா போதும், ரொம்ப சேர்த்துறாதீங்க. கொஞ்சமாக இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். அதை அப்படியே ஆறட்டும். ஸோ அது வந்து சூட்டுக்கு இன்னும் நல்லா ரோஸ்ட் ஆயிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிருக்குது. அது இந்த பேனோட சூட்டுக்கு இன்னும் நல்லா ரோஸ்ட் ஆயிரும். ஸோ வந்துட்டு அப்படியே வச்சிடலாம். வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இன்னும் 2 பொருட்களை வந்து வறுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன வறுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம வறுக்க போகிறது வெந்தயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள்,
இது வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப சேர்த்துக்காதீங்க, குழம்பு கசப்பாயிரும். ஸோ இந்தளவுக்கு சேர்த்தா போதும். அடுத்து வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டு வெந்தயம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். உளுந்து வந்து நல்லா செவந்து வரணும், அந்தளவுக்கு வறுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போ வந்துட்டு நம்ம இந்த மிளகாயோட காம்பெல்லாம் கிள்ளிட்டு இந்த மாதிரி கிள்ளிட்டு எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? மசாலாலாம் சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம சேர்க்க வேண்டியது தேங்காய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தேங்காய் சேர்த்துடலாம். நமக்கு வந்துட்டு இந்த தேங்காய் சிரகுற வேலையெல்லாம் ஆகாது, அதனால் இந்த மாதிரி கீத்து போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து சேர்த்துடலாம். எனக்கு வந்துட்டு தேங்காய் சிரகுற வேலையை பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு சேர்த்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக கீத்து போட்டு எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி சுத்தமாக கீத்து போட்டு எடுக்கணும். பார்த்தீங்களா? இது நம்மளால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நான் தான் நினைக்கிறேன். எல்லாராலையும் முடியும். ஓகேங்களா? சரிங்க, இப்போ நம்ம இதில் ஒரு கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி, இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைக்க வேண்டியதுதான். நம்ம இப்போ போய் இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம வீட்டில் வந்து மிக்ஸி ரிப்பேரு, அதனால் அம்மா வீட்டில் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இப்போ வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வீட்டுக்கு போயிட்டு மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள். ஓகே, நம்ம இப்போது குழம்பு கூட்டி வச்சிடலாம். ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சாச்சு. அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஆயிலு, எந்த கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி காஞ்சிருச்சு, அது உள்ளேயும் போதும். எண்ணெய் காயட்டும். கடுகு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்தாச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்தாச்சு. இவங்க நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இவங்க வந்து நல்லா வணங்கணும். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. நம்ம இப்போ ஆல்ரெடி ஒரு தக்காளி வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா வணக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா தக்காளி சீக்கிரம் வணங்கிடும், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி சமையல் வேலையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சமையல் வேலை, அப்புறம் என்ன வேலை, பாத்திரம் கழுவுற வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்புறம் வந்துட்டு வீடு கூட்டுற வேலை, அப்புறம் துணி துவைக்கிற வேலை பிடிக்கும். ஆனால் துணி அலாசுற வேலை பிடிக்காது. துணி காய போடுறதுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் பிடிக்கும்னு ஒரு விவஸ்தை இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி லைட்டாக வணங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வணங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. நம்ம இப்போ ஆல்ரெடி வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா பொடலங்காய், இதை வந்து நம்ம இப்போ சேர்த்துடலாம்.
நல்லா அலசிட்டு இந்த மாதிரி தக்காளியோடு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியோடு சேர்த்து காய் வந்து நல்லா வணங்கணும். அப்போ தான் வந்து பச்சை ஸ்மெல் போகும், இல்லைன்னா காயோட பச்சை வாசனை அப்படியே இருக்கும். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது கூடவே கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் இருக்க குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய் வந்து சாப்பிட்றதுக்கு, குழம்புல சாப்பிட்றதுக்கு காயோட ஃப்ளேவர் வந்து அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா காய் ஒரு மாதிரி டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ இந்த மாதிரி காயை வணக்கும் போதே மிளகாப்பொடி சேர்த்துட்டோம்னா காயோட டேஸ்ட் வந்து ஃப்ளேவர் வந்துட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்போ. இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் நேரம் அப்படியே காய் வணங்கட்டும். 2 நிமிஷம் ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். அப்படியே 2 நிமிஷம் ஆயிடுச்சு. காய் நல்லா வணங்கிடுச்சு. ஸோ இதில் நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம். வேக வச்ச பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த சைடில் இருக்கிற மசாலாவெல்லாம் அதையும் வந்து நல்லா இப்படி ஒரு மூடி போட்டு இப்படி ஒரு குலுக்குனிங்கன்னா அந்த மசாலாவெல்லாம் வந்துடும். பார்த்தீங்களா? இப்போ இதை வந்து குழம்புல ஊற்றிடலாம். இப்போ எல்லா மசாலாவையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். தண்ணியே போதுமானதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்கல. பாருங்கள், இது ஆல்ரெடி தண்ணி மாதிரி தான் இருக்குது. கொதித்து வரும்போது கரெக்டாக வரும். நான் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கல. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் சேர்த்தாச்சு. கலந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்குன்னு. கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. கரெக்டாக இருக்குது உப்பு காரமெல்லாம். நம்ம இப்போ இதை மூடி போட்டு 2லேருந்து 3 கொதி அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்மகிட்ட குழம்பு வைக்கிற வேலை முடிஞ்சிச்சு. அடுத்த வேலை க்ளீனிங் தான். பாருங்கள், எல்லாம் அங்கேயே கெங்கு கிடக்குது. க்ளீன் பண்ணணும். பார்த்தீங்களா? ஸோ நம்ம அடுப்படி வந்துட்டு என்றைக்குமே அந்த அளவுக்கு மோசமாக இருக்காது. இப்போ நம்ம இது குழம்பு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணது மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பாத்திரம் கிடக்குது. அதையுமே வந்துட்டு கழுகணும். ஸோ ஒரு வழியாக குழம்பு வைக்கிற வேலை முடிஞ்சது. அடுத்தது வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வேலைகள். நம்மளுடைய ஈவினிங் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ தான் நம்ம வந்துட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரமெல்லாம் கழுகிடலாம். பாத்திரமெல்லாம் கழுகி முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடெல்லாம் கூட்டி தொடச்சிட வேண்டியதுதான். ஸோ உங்களுக்கே தெரியும் குழந்தைங்க இருக்கிற வீடு எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வீடும் அப்படி தான் இருக்குது. நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் திரும்ப அந்த ஸ்டேஜுக்கு அவங்க கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு வேலையாக இப்போ செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணால் தான் நமக்கு ஒரு 7 மணி ஆகும்போது அப்பாடா இப்போயாவது கொஞ்சம் நேரம் உட்காரலாம், இப்போ தான் கொஞ்சம் நேரம் டைம் கிடச்சிருக்கு அப்படின்னு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸிங் டைமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து டக்குன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களை வந்து பார்க்குறேன், ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளேயும் வந்து நம்மளுடைய குழம்பு கொதித்து ரெடி ஆயிடும். ஓகே, அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாதி வேலை முடிஞ்சுது. பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதி வந்துடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு இப்போது ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்ம குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளேயும் நம்மளுடைய பாத்திரமெல்லாம் கழுகியாச்சு, எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், ஸோ
அடுத்து வந்துட்டு நம்ம வீடெல்லாம் கூட்டி பெருக்கி துடைக்க வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக நம்மளுடைய வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. கூட்டி துடைக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சுச்சு. ஸோ சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு காலையிலே கழுகி வச்சுட்டேன் சாப்பாடு. ஆனால் வந்து இப்போ தான் வடியலில் போட்டிருக்கேன். நான் வந்துட்டு காலையில் தக்காளி சாப்பாடு செஞ்சுருந்தேன் இல்லையா? ஸோ அதே வந்துட்டு மத்தியானத்துக்கு நான் சாப்பிட்டேன். ஸோ இப்போ தான் வந்து வடியலில் போட்டிருக்கேன். குழம்புமே ரெடி ஆச்சு. ஸோ சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டு வரும்போது பஜ்ஜி மிளகா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து அதுக்கப்புறமா பஜ்ஜி போடணும். ஸோ இப்போ வந்துட்டு வந்து கொஞ்சமாக கஞ்சி தண்ணி இருக்குது, அப்படி கொடுக்கணும். ஸோ அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கொஞ்சம் விதைகள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா? நமக்கு இன்றைக்கி புடலங்காயில் ஒரு இந்த அளவுக்கு விதைகள் கிடச்சிது. ஸோ அதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி வேணும். ஸோ நாங்களுமே சுடுதண்ணியில் தான் குளிப்போம். ஸோ அதனால் வந்து அடுப்புக்கு வந்து தீ போட்டுட்டு வந்துடலாம். ஸோ வந்துட்டு நம்ம கொஞ்சம் சாம்பலுமே எடுத்துகிட்டு வரலாம். சாம்பல் எதுக்குன்னு அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம தீ போட்டுட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளுடைய சுடு தண்ணி அடுப்பு. கொஞ்சமாக சாம்பல் எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு போதும் கொஞ்சமாக. ஓகே, இப்போ நான் வந்து தீ போட்டதுக்கப்புறமா பார்க்கலாம். அடுப்புக்கு வந்துட்டு தீயெல்லாம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கையெல்லாம் சாம்பல். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ அந்த சாம்பலை எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்கலாமா? இந்த காயை வந்து இந்த விதையை வந்து நம்ம விதைக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் எல்லாம் இருக்குது விதைக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லாமே ஆர்கானிக் விதை, அதாவது நாட்டு விதை. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இயற்கையான விதை, இதில் வந்துட்டு எந்த கெமிக்கலுமே கலக்கலை. இப்போ வந்து இதில் நம்ம இந்த சாம்பலை கொஞ்சமாக தூவி விட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். அந்த சாம்பல் பத்தலை, சாம்பல் வந்து நல்லா ஒட்டணும் இந்த விதையில். அந்தளவுக்கு சாம்பல் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பாருங்கள், இந்தளவுக்கு சாம்பல் ஒட்டணும் நல்லா. இதை வந்துட்டு நம்ம ஒரு 2 நாளைக்கு வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா விதைச்சிக்கலாம். ஸோ நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு இது வந்து ஒரு நாளைக்கு காஞ்சா போதும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு காலையில் வெயிலில் வைக்கணும், மறந்துடக்கூடாது. நான் மறந்தாலும் நீங்கள் ஞாபகப்படுத்துங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இதை இங்கே வச்சிடலாம். ஏன்னா தம்பி வந்து நோண்டிகிட்டே இருப்பான், அதனால் இங்கே வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே எடுத்து வச்சுருக்கேன்னு இங்கே பாருங்க. தம்பி பார்த்தான்னா போச்சு, அப்புறம் எல்லா விதையுமே நாசமாக்கிடுவான். ஸோ அதனால் இந்த மாதிரி அவனுக்கு எட்டாத உயரமான இடத்துல எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிஞ்சது. பாருங்கள், வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சது. வேலையெல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லி சரி ஒரு டீ வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் வந்தேன். நம்ம அப்பா வந்துட்டு இன்றைக்கி டவுனுக்கு போயிருந்தார். ஸோ பப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார். எனக்கு வந்துட்டு அம்மா பப்ஸு கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நான் வந்துட்டு கிச்சனில் வச்சுட்டு தம்பி என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு வரலாம், அதுக்கப்புறம் டீ வச்சு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே போய் பார்த்துட்டு வந்தேன். அதுக்குள்ளேயும் பப்ஸை வந்து கோழி அலேக்கா தூக்கிட்டு போய் எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு, நமக்கு வந்துட்டு கை கெட்டினது வாய் கெட்டல அப்படின்னு சொல்லி நானும் நினச்சிட்டு சரி தின்னுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா கேட்டாங்க பப்ஸு சாப்பிட்டியான்னு. இல்லைம்மா, கோழி தூக்கிட்டு போச்சு அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் வந்துட்டு அம்மாவுக்கு வச்சுருந்த பப்ஸை இப்போ வந்துட்டு நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஸோ அதுதான் தாய் புள்ள பாசம் அப்படிங்கிறது. ஸோ பார்த்தீங்களா, அந்த மனசு ஒரு தாய்க்கு மட்டும்தான் வரும், வேறு யாருக்கும் கண்டிப்பாக வராது. ஸோ நான் திங்காட்டியும் பரவாயில்ல, என்னுடைய குழந்தைங்க வந்து சாப்பிட்ணும், என்னோடய பிள்ளைங்க வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே ஒரு ஜீவன் வந்து அது தாயாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் அம்மாவுமே. ஓகே, நம்ம வந்துட்டு இப்போது ஒரு டீ வச்சு இந்த பப்ஸை சாப்பிட்லாம். ஓகேங்களா? பப்ஸ் வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்குது டேஸ்ட்லேயும். அப்புறம் வந்துட்டு நமக்கு அடுத்த வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இப்போ தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சாச்சு. தம்பிக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி காஞ்சிருக்கும் இந்நேரம். நம்ம வந்துட்டு இப்போ தம்பியை குளிக்க வைக்கலாம். தம்பியை குளிக்க வச்சதுக்கப்புறமா அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அவன் வந்து அவனாவே அம்மா வீட்டுக்கு போயிடுவான். அங்கே போய் விளாண்டுக்கிட்டு இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு குளிச்சுட்டு
நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஹஸ்பண்டு பஜ்ஜி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பஜ்ஜி மிளகா வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா பஜ்ஜி மிளகா போட்டுட்டு அதுக்கப்புறமா டின்னர் சாப்பிட்டு, ஸோ தம்பிக்கு நைட்டு வந்துட்டு அம்மாவே சாப்பாடு ஊட்டிடுவாங்க. ஸோ அது சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் கூட்டிகிட்டு வருவேன். ஸோ அதுக்கப்புறமா தம்பியை கூட்டிகிட்டு வந்துட்டு அவனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளும் தூங்க வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி லாக் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளுடைய லாகை கண்டினியூஸாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம லைஃப்பில் என்னென்ன நடக்கும் எல்லாமே உங்களுடைய கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டங்கள், அடுத்தடுத்து நம்ம என்னெல்லாம் சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ண போகிறோம், அடுத்தடுத்து நமக்கு வரக்கூடிய அந்த சந்தோஷம், ஹாப்பினஸ் என்னெல்லாம் இருக்குது எல்லாமே கண்டிப்பாக உங்களோடையும் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்றுமே நமக்கு தேவை. ஸோ நெக்ஸ்ட் லாகில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. டாடா, பை பாய், டேக் கேர்.